வந்துக்கோ. J-E S-U-S Jesus is என்ன சொல்ல நீ பாட்டு ஜீசஸ் ஜீசஸ் இஸ் my best friend my best friend சொல்றப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு கை கொடுக்கணும் சரியா எல்லாம் ஃபர்ஸ்ட் இருந்தே பாடுவோம் அன்னை சொல்ல சொல்ல கவனிச்சு பாடு நீ அவசரப்பட்டு பாட முடியாது ஜே இ எஸ் யூ எஸ் Jesus is my best friend. J-E S-U-S Jesus is my best friend. Okay, easy-ஆ தானே இருக்கு. எல்லாம் வேகமா பண்ணுவோமா? ரெடியா இருக்கீங்களா? இப்போ நீங்களா தான் பாட போறீங்க. அன்னை 1 2 3 சொன்ன உடனே எல்லாம் பாட ஆரம்பிக்கணும். ஈஸியா தான் இருக்கு. முதல்ல J-E-S-U-S Jesus is my best friend. ஓகேவா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். J-E-S-U-S Jesus is my best friend. J-E-S-U-S எல்லாரும் பாட்டு பாடி சாப்பிட்டுட்டு வந்ததுனால டயர்ட் ஆயிட்டீங்க. முகமே அப்படி தூக்க முகமா இருக்கு. பவுடர் போட்டுருவோமா? பவுடர் போட்டு முகத்தை பிரைட் ஆக்கிடுவோமா? எல்லாம் பவுடர் டப்பா என்னென்ன பவுடர் பிடிக்குமோ கையில எடுத்துக்கோ. பான்ஸ் எடுத்துக்கோ, யார்லி எடுத்துக்கோ, செண்டு போடுறா நல்ல தட்டணும்டா பவுடர எல்லாம் பண்ணுங்களேன். உங்களுக்கு பவுடர் போட தெரியல. சிலர் பார்த்துக்கியா முகம் ஃபுல்லா வெள்ளை பவுடர் மட்டும் தனியா இருக்கும் பார்த்துக்கியா? அப்படிதான் பவுடர் போடணும். எல்லாம் பவுடர் எடுத்து பார்ப்போம். நல்ல தட்டு தொட்டு அடிக்காது. அப்படியே அடிக்கணும். சூப்பர். நீங்களே ஒரு கிளாப் பண்ணிட்டு உட்காந்துக்கோங்க பாப்போம். இப்போ பட்டர்ஃப்ளை கிளாப் சொல்லி கொடுக்குறோமா? ஞாபகம் இருக்கா பட்டர்ஃப்ளை கிளாப்? நான் சொல்ல பண்ண ஸ்வைங் ஸ்வைங் 2 தடவை சரியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஓகே சூப்பர், நல்லா பண்ணீங்க. இப்போ ஒரு மேஜிக் பார்க்குறோமா? யாரையாட்டும் ஒருத்தர அன்னை மறைய வைக்க போறேன். நான் கை தூக்குனா என்ன செய்ய மாட்டேன்? மறைய வைக்க மாட்டேன். யாராட்டும் ஒருத்தரை மறைய வைப்பேன். நான் கை தூக்குனா மறைய வைக்க மாட்டேன். இந்த வர்றவங்க யோசிப்போம், எனக்கு மறைய வைக்கிற மேஜிக் ரொம்பலாம் தெரியாது. திடீர்னு மேஜிக் மறைஞ்சிருச்சுன்னா நீ அப்படியே மறைஞ்சு போயிடுவேன். ஏதோ விளையாட்டுன்னு சொல்றேன்னு நினைக்காத. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க, வீடியோல சொல்லிட்டு தான் வரணும். நான் மறைஞ்சா இந்த அண்ணன் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். யாரை மறைய வைக்கணும்? விளையாட்டுன்னு சொல்லல, உண்மையாவே வீடியோ எடுக்கிறீங்களானே? ஆமா, வீடியோல சொல்லிட்டு தான் வரணும். பிறகு மறைஞ்ச பிறகு தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிடணும். ஏன்றது யாரும் கேட்கக்கூடாது. சரியா? உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? பிறகு என்ன? ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா? ஸ்கூல் போயிருக்காங்களா? நீ மறையலையா? யார் மறையறீங்க? நீ மறையறியா? கேட்டு வரக்கூடாது. பிறகு வீடியோ பார்த்து சொல்லணும். வா, நீ தெரியல அவனுக்கு. யார் வரீங்க? யார் வீடியோ? வா,
வேலை தெரியலையா? இந்த மேட்ச் இப்போ நீ மறைகிறது உனக்கு ஓகே தானே? ஓகேவா? அந்த வீடியோ பார்த்து சொல்லு, மறைகிறது ஓகே. என்ன வெறும் ஓகே, எதுக்கு ஓகே சொல்லு. மறைகிறது ஓகே. நான் சொல்ல சொல்ல சொல்லு. நான் ஒரேடியா மறைஞ்சு போனாலும் இந்த அண்ணன் பொறுப்பு கிடையாது. நானாதான் மறைய ஆசைப்பட்டேன். எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிருங்க, நான் மறைஞ்சேன்னா தேடக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஓகேவா? மறைறதுக்கு ஓகேவா? சரிப்பா. இவனை மறைய வைக்க போற. இவனுக்கு ஒரு கிளாப் பண்ணி இருக்க போறேன். இப்போ இந்த அண்ணனை 3 செகண்ட்ஸ் மறைய வைக்க போறேன். எத்தனை செகண்ட் மறைய வைக்க போறேன்? அதுல ஒரு வேலை மேஜிக் வேலை செய்யலைன்னா ஒரேடியா மறைஞ்சிருவாரு. ஓகே. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? அண்ணன் 1 2 3 சொல்லுவேன், நீங்க எல்லாம் கண்ணை மூடணும். நீ உடனே கண்ணை மூட இந்த அண்ணன் ஓட சொல்லிடுவாருப்பா அப்படின்னு நினைக்காத. இந்த அண்ணன் சத்தம் கொடுப்பாங்க, நீ சத்தம் கொடுக்கணும். சரியா? நான் மைக்கு கொடுப்பேன், மைக்ல பேசலாம் செய்வாங்க. ஆனா இந்த சும்மா காட்டைக்கு சிலர் ஓட்டக்கண் விடுவிய. இப்பவே ஒருத்தர் ரெடி ஆயிட்டான் பாரு, கையை மூடிக்கிட்டு. இந்த நல்ல அந்த மாதிரி ஓட்டக்கண்ணெல்லாம் விடக்கூடாது. உண்மை, நீயும் உண்மையா இருக்கணும். அவன் மைக்ல பேசுவான், அவன் ஓட மாட்டான். ஓகேவா? சரியா? நான் 1 2 3 சொன்னோடனே எல்லாம் கண்ணை மூடணும். நான் 3 2 1 சொன்னோடனே கண்ணை திறந்துக்கணும். இப்பெல்லாம் நீ கண்ணை மூடட்டா நான் சொல்றப்போ முன்னா போதும். ஓகே, புரிஞ்சிச்சா? அதுக்கடுத்து இந்த 3 செகண்ட் மறைவாங்க. ஓகேவா? 1 2 3. ஓட்டக்கண்ணு விடாத. நீ கையை எடுத்துட்டே கண்ணை மூடிக்கோ. உண்மையா கண்ணை மூடுறா, பொய்லாம் சொல்றான். நீ இங்க தானே இருக்க, சத்தம் இங்கதான் இருக்கேன். நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லு. நான் இங்கதான் இருக்கேன். நான் இங்கதான்ப்பா இருக்கிறேன். கண்ணை நல்லா மூடுப்பா. யோசிக்கிறப்பா. உண்மையா கண்ணை மூடு. 3 2 1. ஓகே. எத்தனை பேர் உண்மையா கண்ணை மூடுனீங்க? பொய் பேசக்கூடாது. உண்மையாவே நான் கண்ணை மூடுனேன். ஓகே. அண்ணே, இந்த அண்ணனை எவ்வளவு நேரம் மறைய வைக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். 3 செகண்ட் மறைய வைக்க போறேன். அண்ணே 1 2 3 சொன்னோமே உண்மையாவே நான் 3 செகண்ட் கண்ணை மூடுனேங்கிறவங்க கை தூக்கி பார்ப்போம். நீ கண்ணை மூடுன 3 செகண்ட் இந்த அண்ணன் யாரு கண்ணு காட்டி தெரிஞ்சாங்களா? அப்ப மேஜிக் வேலை செஞ்சிச்சு. கை தட்டு பார்ப்போம். கண்ணு 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 திறந்துருந்தா இந்த அண்ணன் தெரிஞ்சிருப்பாங்க. உண்மையாவே நான் கண்ணை மூடுனேனே அப்படிங்கிறவங்க, அப்படி உண்மையாவே கண்ணை மூடினவங்க கண்ணுக்கு இந்த அண்ணன் தெரிஞ்சாங்களா? அப்ப மேஜிக் வேலை செஞ்சிச்சுல. கை தட்டு. மறைஞ்சிருக்காங்களா? உனக்கு கண்ணை மூண்டப்ப தெரிஞ்சியானா? அப்புறம் எப்படி மறைவான்? நீ அப்ப உண்மையா இல்ல, அதே மறையல உனக்கு. நீங்க கண்ணை மூடிங்கல்ல, உங்களுக்கு மறைஞ்சிட்டாங்க. இப்படிதான் உங்களை ஏமாற்றுவாங்க. சூப்பர். அண்ணனுக்கு கிளாப் பண்ணிருக்க மாட்டோம். ஏமாற்ற இப்படிதான் எல்லாரும் ஏமாற்றுவாங்க. நம்ப கூடாது. யாரும் யாரையும் மறைய வைக்க முடியவே முடியாது. நம்ம இப்ப வேற மேஜிக் பார்க்க போறோம். ரியலான மேஜிக் பார்த்துடலாமா? ரெடியா இருக்கீங்களா? எலி கூண்டு காட்டணுமா? புலி கூண்டுல அடைச்சிருவோம். சரியா? புலி கூண்டுக்குள்ள அடைச்சிருவோங்க. சரி, ரைட். ஓகே. இப்போ ஒரு என்ன செய்ய போறோம்னா ஒரு மேஜிக் பண்ண போறோம். ஓகேவா? சரி, நம்ம எல்லாரையும் ஏசப்பா படைச்சிருக்காங்க. படைக்கிறப்ப பெஸ்டா தான் படைச்சாங்க. ஆனா நாம செய்யற தப்புனாலதான் நிறைய நேரத்துல எல்லாரும் நம்ம வேஸ்ட்னு பாக்குறாங்க. அப்படிதானே? நிறைய பேர் நம்ம இவன் ஒன்னத்துக்கும் உதவாதுவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிதானே? ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க. தெரியுமா? இங்க கவனி. ஸ்கூல்ல கூட சொல்லுவாங்க, டீச்சர் வந்து ஒரு பாடம் படிக்கிறது இருந்தா மண்டையில மசாலா தான் இருக்கும் போல, நீ எல்லாம் எதுக்கு படிக்க வந்த, பேசாம எரும மாடு மேய்க்க போ, இப்பெல்லாம் திட்டுவாங்க. அப்படிதானே? ஒழுங்கா படிக்கலன்னா. வீட்டுல கூட அம்மா சொல்லுவாங்க, சொன்ன பேச்ச கேட்கலன்னா, உன்னைய பெற்ற அரிசி மூட்டையை பெற்றிருந்தேன்னா கூட ஆக்கி திட்டிருப்பேன், உன்னைய பெற்று ஒரு பிரயோஜனம் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்கேன்னு சொல்லி திட்டுவாங்களா திட்ட மாட்டாங்களா? திட்டுவாங்க. அதே மாதிரி நீயே கூட நிறைய நேரம் சொல்லுவ, நமக்கு ஒன்றும் படிக்கலாம் என்ன செய்யாது, அதான் முக்கி முக்கி பிடிச்சு பார்ப்போம், ஒன்றும் மண்டையில என்ன செய்ய மாட்டேங்குது, அதனால நமக்கு படிக்க வராது அப்படின்னு சொல்லி நம்மளே கூட எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு முடிவு பண்ண தெரியுமா? சரி, இப்படி இருக்கிற நமக்கு தான். சரி, இப்போ அக்காக்க வாச நீங்க வா. ஒரு பேப்பர்
சின்னதா. ஓகே, உங்க பேர் என்ன பேருங்க? சாரா. இப்போ ஒரு மேஜிக் பண்ண போறோம். இது யாரையும் மறைக்கலாம் வைக்கல, சரியா? ஒண்ணு இல்லை, என் கையில ஒண்ணு இல்லை, பார்த்துட்டு நம்ம கைக்குள்ள வச்சு போட்டுதான் சொல்லிடுவாங்க, சரியா? சரி, உங்க பேரு சாராவா? என்ன கிளாஸ் படிக்கிற? தேர்ட் படிக்கிறாங்க. ஓகே, ஓகே. இப்போ நீங்க எல்லாரும் நிறைய நேரத்துல அண்ணன் சொல்ற மாதிரி நினைச்சிருக்கோமா நினைக்கலையா? யார் அம்மாலாம் திட்டி இருக்காங்க உங்களை? சொன்ன பேச்ச கேட்கல, எல்லாரும் அம்மாவும் திட்டதானே செய்வாங்கன்னு சொல்லிட்டு. சாரா, இந்த இதுல என்ன எழுதிருக்கு? 2 ரூபீஸ் எழுதிக்கல, போய் கடையில போய் சாக்லேட் வாங்கிடும். தருவாங்களா? நீ கூட எங்க கொண்டு போற? மிட்டாய் தருவாங்களா? ஏன் தர மாட்டாங்க? இது பேப்பர்ல, இது வேஸ்ட். இது வந்து தர மாட்டாங்களா? அப்போ நான் நீ வாங்கிட்டு வருவேன்ல பார்த்து 2 மிட்டாய் உன் பேரை சொல்லி வாங்கிட்டுங்களான்னு பாக்குறேன். சரி, இப்போ இந்த பேப்பரு இது வேஸ்ட் அப்படித்தானே? அப்ப இந்த 10 ரூபாயை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? விளையாட முடியுமா? அப்போ இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படித்தானே? அப்போ இத அக்கா இதுதாமா இடம் ஒண்ணு இல்லல உள்ள போட்டு. சரி, இந்த அக்கா இந்த டேபிளுக்கு உள்ள போட்டாங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த பேப்பர் வேஸ்ட்ங்கிற மாதிரி தான் நம்மளும் கூட நிறைய நேரத்துல வேஸ்ட் எல்லாரும் சொல்றாங்க. நம்மளை வச்சு ஒரு யூஸ் இல்லைன்னு நினைக்கிறாங்க. வீட்டுல கூட இந்த பையன் ஒரு வேலை பார்க்க மாட்டேங்கிறான், இந்த பிள்ளை ஒரு வேலை பார்க்க மாட்டேங்குது, யூஸ்லெஸ்ஸா பாக்குறாங்க. இப்போ இப்படி வேஸ்டா இருந்த இந்த பேப்பரை, ஒன்னத்துக்கும் உதவாத இந்த பேப்பரை ஜீசஸ் கொடுத்தாச்சு, ஏசப்பாட்ட கொடுத்தாச்சு. சரி, ஏசப்பாட்ட கொடுத்தா வாழ்க்கை எப்படி ஆகும் தெரியுமா? இப்ப எல்லாம் நீ கண்ணெல்லாம் முடண்டா, கண்ணை திறந்து நீ சொல்லு பாப்ப, நான் சொல்ல கண்ணை முன்னாடி நானே ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். கண்ணை திறந்தே சொல்லி, ஏசப்பா. அந்த பேப்பர் மாதிரி தான் நாங்களும் நிறைய நேரத்துல உதவாக்கரையா இருக்கிறோம். எங்களை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, நாங்க வேஸ்டா இருக்கிறோம். எங்க வேஸ்டா இருக்கிற வாழ்க்கைய உங்ககிட்ட கொடுக்கிறோம், நீங்க பாத்துக்கோங்க. ஆமென். சரி, இப்ப வேஸ்டா இருக்கிற வாழ்க்கைய ஏசப்பாட்ட கொடுத்தாச்சு. ஏசப்பாட்ட எப்படி மாத்துவாரு? பெஸ்டா மாத்துவாரு, அப்படிதானே? அக்கா, இப்போ உள்ள இருக்க எடுத்து காட்டுங்க. கிளாப் பண்ணுங்க எல்லாரும். வேஸ்டா இருக்கிற அந்த பேப்பரை 10 ரூபாய்ங்கிற அந்த பேப்பரை வச்சு இதை வச்சு சாக்லேட் வாங்க முடியுமா? அப்போ வாங்கி இப்போ சரியா போய் உட்காந்து அது உனக்கு. இப்போ இதே மாதிரிதான் பிரயோஜனமே இல்லாத உன் வாழ்க்கையில கூட நீ ஏசப்பாட்ட கொடுத்துட்டனா உன் வாழ்க்கைய வேஸ்டா இருக்கிற அந்த பேப்பர் மாதிரிதான். அந்த பேப்பர் வச்சு ஏதாச்சும் வாங்க முடியுமா? ஹலோ, அந்த பேப்பர் வச்சு ஏதாச்சும் வாங்க முடியுமா? ஆனா இந்த காசை வச்சு வாங்க முடியுமா? முடியாதா? அப்போ நீயும் ஏசப்பாட்ட உன் வாழ்க்கையை கொடுத்தனா வேஸ்டா இருக்கிற அந்த பேப்பரை எப்படி ஏசப்பா பிரயோஜனம் உள்ள 10 ரூபாவா மாத்தினாரோ, வேஸ்டா இருக்கிற உன் வாழ்க்கையும் பெஸ்டான வாழ்க்கையா மாத்துவாரு. சரியா? ஓகேவா? இப்ப எல்லாம் அப்படியே நம்ம என்ன செய்ய போறோம்? ஏசப்பாட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு அடுத்து ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். ஓகேவா? எல்லாம் கை கூப்பி கண்ண முடிங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உண்மையா ஏசப்பாட்டு சொல்லு, அந்த பேப்பர் மாதிரி நாங்களும் பிரயோஜனம் இல்லாம இருக்கிறோம். இன்னைக்கு எங்க வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறோம், நீங்க பெஸ்டா மாத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்க அம்மா அப்பா எல்லாம் உன்னை திட்டுறாங்களா? கண்ண முடிக்கும், கண்ண முடிக்கும், கண்ண முடி. உங்க அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாம் உனக்கு படிக்க வரல, உனக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொல்லி திட்டினாங்கன்னா, ஏசப்பா எங்களுக்கு நீங்க கூட இருங்க ஏசப்பா, நீங்க எங்களை பெஸ்டா மாத்துங்க ஏசப்பா. ஆமென். எல்லாம் கணக்கு வந்துக்கோ. அடுத்து ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசுக்குள்ள ஜெபம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் நல்லா கேட்பாரு. நீங்க என்ன கேட்பீங்களோ அதை அப்படியே கொடுப்பாரு.
எல்லாரும் ஜபத்துக்கு அக்கா ஆண்டவர் அதிகமாக என்ன செய்யப்படுறாரு, ஆசீர்வதிக்க போறாரு. அக்காவை வரும்போது பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஆள் வேற குண்டாயிடுவான். அப்படி கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிடுவான். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அந்த அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாரு. அவங்க அம்மா இதான், அவங்க அம்மா அப்பா வருதுங்களா, தங்கச்சி 3 பேர் என்னம்மா, அபிஷா ஜெபனுமா. இப்பப்பா நன்றி தகப்பனே, இந்த வேளையில அபிஷாவை உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். மகளுக்கு இந்த 14வது வயதுக்கான திரும்ப செய்தியானவரை இந்த 27ஆம் தேதி மே மாதம் அவளுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி நாளில் எல்லா பிள்ளைகள் மத்தியிலையும் இந்த கேக்கு வெட்டி கொண்டாட அவளுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அவளுடைய நல்லவரை உள்ளத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். வரக்கூடிய நாளில் மகள் நல்லவரே உமக்காக சாட்சியாக வாழவும், படிப்பு காரியங்களும் மற்ற எல்லாவற்றிலும் முன்னேறி நல்லவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நீங்கள் கிருபை செய்ய போறீங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவள் மூலமாக அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க அப்பா அம்மா ஆசீர்வதிக்கப்படணும், கூட பிறந்த பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும். மகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய படிப்பு காரியங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இம்மட்டுமாக நடந்தீங்களே, தாயின் கருவிலே தாங்கி ஏந்தி சுமந்து தபலித்து இதுவரைக்கும் பாதுகாத்தீங்க. அதே போல இந்த நாளிலும் பிள்ளைய ஆசீர்வதிங்கப்பா. ஆதியாகமத்தில் நீ சொன்ன வார்த்தையின்படி என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி மகளை ஆசீர்வதிங்க, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள் வாழ்த்துக்கிற எல்லா வாழ்த்துக்களும் அவளுக்கு பலிக்க கொடுத்துருக்கீங்க. ஆசீர்வாதமா இருக்க ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், தோற்றுறோம். ஆமென், ஆமென். ஹாப்பி பர்த்டே சொல்லி கை தட்டி பாடணும். Happy birthday to dear Abhisha. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Abhisha. May God bless you, dear. மரம் 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 பெரியப்பான மரம். ஓகே, எல்லாரும் அப்படியே வாங்கிக்கோங்க. அமைதியா இருக்கிறவங்க மட்டும் பார்த்து கொடுங்க. விசுவாசிக்கிறவன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. நீங்க என்ன பண்ணணும்? வெரி குட். வாங்க பாடல் எண் 12. நீங்க சத்தமா பாட போறீங்க, ஓகேவா? வீரம் எனக்கு உண்டு. உத்தமன் என்று விளங்கின பின்னர் கிரீடம் எனக்கு உண்டு.
நான் ஏது ஒற்றுமை உள்ளவர். இதோ சகோதரர் வாசல் பண்ணுகிறது. எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சங்கீதம் எண் 133:1. படிக்கோங்க. அற்புதமான வெற்றி, அற்புதமான பொருளால், அதிசயமான வெற்றி, ஆண்டவர் இயேசுவின் அருளால். அற்புதமான வெற்றி, அற்புதமான பொருளால், அதிசயமான வெற்றி, ஆண்டவர் இயேசுவின் அருளால். ட்ரிபிள் மட்டும் லைட்டாக குறைச்சிருங்க. அவர் தம்மை சிலர்களை தனிமையிடுவார். அவருடைய சுற்றத்தில் அடிக்கடி செல்வார். அவருடைய சத்தியம் பரிசையில் பேரும் மனமும் இரவில் உள்ளது சத்திரம் சொல்கிறது ஆறு. இரவில் நடமாடும் கொள்ளை நோய் இருக்கும். மத்தியானத்தில் வாழாகும். சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பார். 10,000 பேரும் சொன்னாலும் அது உன்னை அணுகாது. நீ கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். சங்கீதம் 91:7.
அப்புறமா இது ரெண்டு ட்ராமா இருக்கு. என்ன ட்ராமானா சார் நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? சந்தோஷ் ட்ராமா ஓகேவா? இப்போ அந்த அண்ணா அப்புறம் சந்தோஷ் ட்ராமா போகும் ஓகேவா? சரி, இப்போ அடுத்து ஒரு சூப்பரான கேம்குள்ள போக போறோம். எத்தனை பேர் கேம் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? இந்த கேம்க்கு ரெண்டு டீம் தேவை. என்ன தேவை? நான் கூப்பிடுறேன். இந்த ரெண்டு டீமோட பேரு, ஒரு டீம் பேரு பசங்க சைடு பேரு சிங்கம் டீம். கை தட்டு பார்ப்போம். உங்க டீம் ஒரு பேர் வச்சிருமா? நீங்க பலபலன் பவுண்டரி நின்றதுனால உங்க டீம் தங்கம் டீம். என்ன சட்டமே வரல, தங்கம் உள்ள கேரட் கூட தங்கமா இருக்குது. நல்ல சட்டமா கை தட்டு பார்ப்போம். சிங்கம் ஜெயிக்குமா தங்கம் ஜெயிக்குமா? சிங்கமா தங்கமா? சிங்கமா தங்கமா? கேட்கல. சிங்கமா தங்கமா? இந்த கேம்ல பாத்துருவோமா? இந்த கேமோட பேரு ஜீசஸ். என்ன பேரு? சரி, மேல வந்து உந்துவாங்க. தள்ளி போட்டு சரி, இந்த கேம் அண்ணன் சிங்கம் டீம்ல இருந்து ஒருத்தங்க கூப்பிடுவேன் தங்க டீம்ல. ஜீசஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? அப்புறம் ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கும். சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒரு ரெண்டு பேரும் வாங்க. பிள்ளைங்க வேண்டாம், பிள்ளைங்க ஒன்னும் செய்யல. ஒருத்தருக்கு
கற்கள் கொண்டு இருக்கிறேன் என் தாயும் சும்மா நீ பாப்பா நான் சொல்லுவேன் அவனுக்கு தெரியும். நான் பிரமாணமற்ற அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 139:14. உன் கருணை இருபத்தி மூணு 23 வச்சுருங்க. 24 மட்டுமா சொல்லுங்க. தேவனை உண்டாக்கும் வரை என்னிடத்தில் உண்டார் என்று பார்த்து முக்கிய வழியில் இருந்து நடக்கும். சீரியஸாக படிப்போம் எல்லாரும். அப்பொழுது சீரியஸ் நிலத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திற்கு பின்பாக. நாடகம் தம்பி நீங்க வாங்க, தம்பி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். சரி பாய், நான் போயிட்டு வரேன். மேட்ச் இருக்கு, நான் போயிட்டு வரேன். ஏசப்பா, உமக்கு சுத்தமாக செய்த. ஆமென். காட்சி 2. வீட்டில் 2022ஆம் ஆண்டு விளையாட்டு போட்டியில் நீக்கப்பட்டது. அப்பா என்னை மேட்ச்ல இருந்து தூக்கிட்டாங்க. பரவாயில்லம்மா, நம்ம 8 மணி ப்ளே பண்ணுவோம். சரி. சில நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு மேட்ச்சுக்கு உடனே ஏசப்பா ஜெயிக்க வச்சுட்டாங்க. 2025ஆம் ஆண்டு நடந்த கிரிக்கெட் போட்டியில் ஜெமிமா முதலாம் இடத்தை பெற்று உலகக்கோப்பை பெற்றார். 2022ஆம் ஆண்டு அவள் உலகக்கோப்பை பெற விடாதபடி நீக்கப்பட்டார். காரணம், அவளுக்கு தந்தை பாஸ்டராக உள்ளதார். இப்போ பிரச்சனை ஏசப்பாதான் காரணம். ஆமா, 2022 எங்க அப்பா பாஸ்டரா இருந்ததுனால என்னை மேட்ச்ல இருந்து தூக்கிட்டாங்க. இருந்ததுக்கு ஏசப்பாட்ட ஜாயின் பண்ணதுனால நான் ஜெயிச்சேன். தேங்க்யூ. ஏசப்பா, ஜெயமாவை ஜெயிக்க வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. ஆமென். பரிசு கொடுக்கணும்ல, அதை வச்சு எடுத்து கொடுத்துடலாம்ல. ஜெயத்தோடு
இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே, இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் பெற்றிடலாமே. आरती कवि तिरुदर्शन मगर सबरी जक्षिका रंजना मानव संगीत गाना अविनाश